பிரீதியாக இருப்பதாக தகப்பனே. ஆமென். நேற்று என்ன டே கொண்டாடணும் தெரியுமா? என்ன டே? ஃபாதர்ஸ் டே. ஃபாதர்ஸ் டேல நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்ற ஒரு முக்கியமான வார்த்தை, நிறைய பேர் அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வேர்டு என்ன தெரியுமா? உங்களை பத்தி நீங்க சொல்றது, உங்களை பத்தி நீங்க உங்க அப்பாட்ட சொல்ற வார்த்தை நிறைய பேர் போட்டிருப்பீங்களே இல்லையா? டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் சொல்வீங்கல்ல இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் சொல்வீங்க டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்? அந்த வேர்ட் தெரியுமா எத்தனை பேருக்கு? கை தூக்குங்க பாப்போம். டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் நான் சொல்லுவேன். எங்க அப்பாவுக்கு நான் ரொம்ப செல்ல பிள்ளை. வெரி குட். ஒரு கேர்ள் சைல்டுனா அது வந்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு குழந்தை. அதே மாதிரி நம்ம வீட்லயும் ஒரு கேர்ள் சைல்டு ரொம்ப வந்து முக்கியம், ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப பியூட்டிஃபுல். ஆமா தானே? நம்ம சாதாரணமாகவே சொல்லுவாங்க, ஆஸ்திக்கு பையன், அன்புக்கு அழகுக்கு பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா தானே? ஸோ அன்புக்கு அழகுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா ஒரு இதில். பட் நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்ன்றதான் அங்கே உள்ள இருக்கிற அந்த மீனிங். சரியா? அப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிள்ளைங்க நீங்க. இந்த பியூட்டிஃபுல்லான பிள்ளைங்களை வச்சு பைபிள்ல ஒரு இன்சிடென்ட் அழகா சொல்லப்பட்டிருக்கு. யூஸ்வலா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் நடக்குது, அப்போ உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது, உங்க அண்ணனுக்கு, உங்க அக்காவுக்கு, உங்க சித்தப்பா, பெரியப்பா, யாருக்கோ ஒருத்தருக்கு வீட்டுல கல்யாணம் நடக்குதுன்னா நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பீங்க? ரொம்ப அழகா, ரொம்ப கிராண்டா. நம்ம தானே வெல்கம் பண்ணுவோம், எல்லாரையும் நம்ம தான் வெல்கம் பண்ணுவோம், ரொம்ப சியர்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கல்கண்டு கொடுப்போம், பூ கொடுப்போம், பன்னீர் தெளிப்போம், அப்படி ரொம்ப ஹாப்பியா எல்லாரையும் வரவேற்கிற ஒரு நிலைமையில நம்ம இருப்போம். ஏசுப்பா வாழ்ந்த காலத்துல அப்படிதான் சிலர் வந்து வரவேற்கிறதுக்கு தெரிந்தெடுக்கப்பட்டாங்களாம். இந்த வரவேற்கிறதுன்னு தெரிந்தெடுக்கப்பட்ட சிலரை பற்றி ஆண்டவர் அழகா ஒரு உவமை சொல்றார், ஒரு கதை சொல்றார். அந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா, 10 கேர்ள்ஸ், சரியா, 10 அழகான பெண்கள், சரியா, அவங்க வந்து வெல்கம் பண்றதுக்கு அவங்கள வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 10 பேர்ல நிறைய பேருக்கு இந்த கதை உடனே தெரிஞ்சிருக்கும். சரியா? 10 பேர்ல 5 பேர் புத்தி உள்ளவர்கள்னு பைபிள்ல போடப்பட்டிருக்கு, 5 பேர் புத்தி இல்லாதவர்கள்னு போடப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த 10 பேரும் வெல்கம் பண்றதுக்கு தங்க கையில தீவெட்டிகள், விளக்கு வச்சிருந்தாங்க. சரியா? எரியிற விளக்கு வச்சிருந்தாங்க. 10 பேர்டையும் விளக்கு இருந்துச்சு, 10 பேர்டையும் தீவெட்டி இருந்துச்சு. அப்ப எப்படி புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள்னு சொல்றாங்க? வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த கல்யாண செரிமனி ஆரம்பிக்க லேட் ஆகுது. ஏன்னா அந்த மாப்பிள்ளை வரதுக்கு லேட் ஆகுது, மணவாளன் வர லேட் ஆகுது. லேட்டாக எல்லாரும் தூங்கிடுறாங்க. நடுராத்திரி மணவாளன் வர்றாங்க, உடனே எல்லாரும் எந்திரிச்சு வெல்கம் பண்றாங்க. அதுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, இவங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த தீவெட்டி எல்லாம் அணைஞ்சு போற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அப்போ 5 பேர் என்ன செஞ்சாங்க, எக்ஸ்ட்ரா ஆயில் வச்சிருந்தாங்க, எண்ணெய் வச்சிருந்தாங்க. அந்த ஆயிலை வச்சு நிரப்பி ரெடி பண்ணி வேகமா வெல்கம் பண்ண ரெடி ஆகுறாங்க. அடுத்த 5 பேர்ட்ட எக்ஸ்ட்ரா ஆயில் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு ரெடி ஆகும்போது இப்போ எல்லாரும் கேட்ரேஜ் பென் வைக்கிறோம்ல, அப்போ கேட்ரேஜ் போட்டு நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன செய்வீங்க? 10 மணிக்கு எக்ஸாம்னா 10 மணிக்கு முன்னாடி வரைக்கும் மேத்ஸ் ஃபார்முலாலாம் போட்டு பார்ப்பீங்க, எல்லாம் எழுதி பார்ப்பீங்க, நிறைய யூஸ் பண்ணுவீங்க. பாக்ஸ்குள்ள எக்ஸ்ட்ரா கேட்ரேஜ் இருக்கணும்ல, கண்டிப்பா இருக்கணும். 10 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது, ஹாலுக்கு போங்கன்னு சொல்றப்ப என்ன செய்யணும்? வேகமா புது கேட்ரேஜ் போட்டு ரெடி ஆகி இங்க் ஃபில் பண்ணி போகணும் எக்ஸாம் ஹாலுக்கு. அதை விட்டுட்டு தீந்துருச்சுன்னு வச்சுப்போம், பக்கத்து பாப்பாட்ட போய் எனக்கு இப்போ ஒரு கேட்ரேஜ் கொடு அப்படின்னு சொன்னா அந்த பாப்பா என்ன சொல்லும்? அது எக்ஸாமுக்கு போகுது, அதுவும் ஒரே மாதிரி எழுதி பார்த்துருக்கு, அதுகிட்ட இருந்த எக்ஸ்ட்ரா கேட்ரேஜ் அந்த பெண்ணுக்குள்ள போட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகுது. அப்போ அது என்ன சொல்லும்? அச்சோ, நான் இதை கொடுத்தேன்னா, பாதி கொடுத்தேன்னா, எக்ஸாம்ல எழுதிக்கிட்டு இருக்கும்போது பாதியில என்ன ஆகும்? உனக்கும் இங்கு தீந்து போயிடும், எனக்கும் இங்கு தீந்து போயிடும். அதனால நீ ஓடி போய் அந்த தாத்தா கடையில போய் ஒரு கேட்ரேஜ் மட்டும் வாங்கிட்டு வந்திருப்பா, எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த 5 பேர் புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்க இருந்தாங்கல்ல, அவங்க என்ன செஞ்சாங்க? 5 பேர் வந்து ஆல்ரெடி என்ன கொண்டு வந்திருந்தாங்க பாத்திரத்துல, அதை ஃபில் பண்ணாங்க. அடுத்த 5 பேர் என்ன செஞ்சாங்க? இப்ப உங்க எண்ணெயில கொஞ்சம் தாங்க, உங்க பாத்திரத்துல வச்சிருக்கீங்களா, பாதி எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்றப்ப இவங்க சொன்னாங்க, பாதி ஊத்தணும்னா அங்க இருந்து அவர் உள்ள வர்றதுக்குள்ள என்ன ஆகும்? உனக்கும் அணைஞ்சு போயிடும், எனக்கும் அணைஞ்சு போயிடும். இந்த இருக்கு கடை, ஓடி போய் வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இவங்க வாங்க ஓடி போறாங்க.
அதுக்குள்ள அந்த பிரைட் க்ரூம் வந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் அந்த செரிமனிக்குள்ள போயிடுறாங்க. நைட் நேரம் ஆயிடுச்சு, எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க டோரெல்லாம். உள்ள பெரிய ஃபெஸ்டிவல் நடக்குது. கடைக்கு போன 5 பேர் என்ன செய்யறாங்க, திருப்பி ஓடி வராங்க. திருப்பி ஓடி வந்தா இங்க என்ன செஞ்சிருச்சு, கதவு பூட்டப்பட்டுருச்சு. நைட் நேரம் ஆனனால இது திறக்கப்படாதுன்னு சொல்லப்பட்டுருச்சு. எக்ஸாம் ஹாலுக்கு கூட 10 மணிக்கு நம்ம உள்ள இருக்கணும்னா 10 மணிக்கு உள்ள இருக்கணும். நம்ம கடைக்கு போயிட்டு லேட்டா 11 மணிக்கு வந்தோம்னா உள்ள விடுவாங்களா? விட மாட்டாங்க இல்லையா? நம்ம தடை செய்யப்பட்டுருவோம். இந்த உவமையை ஆண்டவர் சொல்லி பல காரியங்களை நம்மளை யோசிக்க சொல்றாங்க. சரியா? என்ன காரியங்கள்லாம் யோசிக்க சொல்றாங்க? முதலாவது அந்த பெண்கள். நம்ம தான் அந்த பெண்கள் இல்லையா? நம்ம எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும், கடவுளுக்குள்ள இருக்கணும், நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் அப்படின்னு நிறைய நினைக்கிறோம். அந்த தீவெட்டி விளக்கு அது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயம் எதனால நிரப்பப்பட்டிருக்கு? எண்ணெயினால்னா என்ன பரிசுத்தாவியானவர், ஞானம், நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்பாடுகள், ஆவிக்குரிய வளர்ச்சி, இப்படி பல காரியங்களால நம்முடைய இருதயம் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? நிரப்பப்பட்டிருக்கணும். ஒரு நேரம் மட்டும் இல்ல, ஒரு நேரம் நம்ம நல்ல பிள்ளையாகிறோம், ஒரு நேரம் பிரேயர் இங்க கவனிக்கிறோம், நல்லா கவனிக்கிறோம், 9:30 வரைக்கும் ஏஞ்சல் மாதிரி உட்கார்ந்துருக்கோம். சரியா? அங்க உள்ள போயிடுறோம், கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு, மிஸ் வர கொஞ்சம் லேட் ஆயிட்டா இந்த பெஞ்ச்ல இருந்து அந்த பெஞ்ச் தவி போறோம்லே, அப்பனா எண்ணெயினால நிரப்பப்பட்டிருக்கோமா? ஒரு டெஸ்ட் சொல்றாங்க, நிறைய பேர் இருக்கும், ஒரு கிளாஸ்க்குள்ள 70 பேர் 75 பேர் உட்கார்ந்துருக்கும். அந்த 70 பேர் 75 பேர் உட்கார்ந்துருக்கும் போது வேகமா டெஸ்ட் மிஸ் நடத்துறாங்க. டக்குன்னு என்ன செய்யறோம்? பேப்பரை மாத்திடுறோம், பிட் வச்சிடறோம், காப்பி அடிச்சிடறோம். இது எண்ணெயினால நிரப்பப்பட்டிருக்கதா? இல்லையா? சரி, அப்போ இந்த எண்ணெயினால நிரப்பப்பட்டிருக்கிறதுல புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் என்ன செய்யணும்? இந்த நிமிஷம் மாத்திரம் இல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷமும் நல்ல காரியங்களால் நம்ம இருதயம் நிரப்பப்பட்டிருக்கணும். புத்தி இல்லாதவர்கள்னா எப்படி இருப்பாங்க? அப்படி நல்ல காரியங்கள்னால நிரப்பப்படாம இருப்பாங்க. டிலே ஆயிட்டே இருக்கு, ஆண்டவருடைய வருகை டிலே ஆயிட்டே இருக்கு. அதனால என்னைக்கும் ஆண்டவர் வரப்போறாரு, என்னைக்கும் நான் மோட்சத்துக்கு போகணும், நான் சின்ன பிள்ளை, நான் வாழ்க்கையை அனுபவிக்கணும், நான் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம நினையாத நேரத்துல மணவாளன் வரும் பொழுது நம்ம குற்றம் உள்ளவர்களா என்ன செய்யப்படுவோம்? காணப்படுவோம். அதுக்குதான் ஏசப்பா மத்தேயு 5ல் 8 பாக்கிய வசனம் சொல்லியிருக்காங்க. இந்த 8 பாக்கிய வசனங்கள் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருதயம் எண்ணெயால நிரப்பப்பட்டிருக்குன்னா சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும். நம்ம பாக்கியவான்களா இருப்போம். பாக்கியவான்கள்னா சந்தோஷமா இருக்கவங்க. எப்படிப்பட்டவங்க சந்தோஷமானவங்க? 1, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நம்மளுடைய ஆவி எளிமையானதாக, தாழ்மையானதாக இருக்க வேண்டும். 2வது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நான் இன்னைக்கு அழுதுட்டே இருக்கேன், எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு துயரம் வந்துருச்சு, என் லைஃப் முடிஞ்சு போச்சா? இல்ல, தட்ஸ் a fresh start இல்லையா? ஒரு பேக் ஸ்லைட் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு வில்லு பின்னாடி எடுத்து முன்னாடி போற மாதிரி நான் கோலை ரீச் பண்ணுவேன் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருக்கணும். கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வாரு? ஆறுதல் படுத்துவார். சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ரொம்ப கஷ்டம் சாந்தமா இருக்கிறது இல்லையா? பொறுமையா, அன்பா, மனத்தாழ்மையா, blessed are the meek அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்படிப்பட்ட தாழ்மையுள்ள எண்ணம் நமக்குள்ள இருக்குதா? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். Always you must want to do the right thing. விரும்பணும், நான் நல்லதை செய்யணும், நான் கரெக்டானதை செய்யணும்னு விரும்பணும். நான் செய்யற காரியம் கரெக்டா? எப்படினாலும் பாஸ் பண்ணலாம், எப்படினாலும் மார்க் வாங்கலாம். ஆனா நான் கரெக்டான வழியில மார்க் வாங்குறேனா? நான் கரெக்டான வழியில பாஸ் பண்றேனா? நான் கரெக்டான வழியில எல்லாத்தையும் செய்யறேனா? குறுக்கு வழியில எல்லாம் வாங்குறேனா? நான் என்னைக்கு நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவனா இருக்கிறனோ அன்னைக்கு நான் திருப்தி அடைவேன். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஷோ கைண்ட்னஸ் whoever it may be. உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. யாருக்குனாலும் இரக்கம் பாராட்டணும். அவங்க நண்பரோ பகைவரோ இரக்கம் பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart. Pure in heart. உன் இருதயம் பியூரா இருக்கா? பரிசுத்தமா இருக்கா? உன் எண்ணங்கள் எப்படி இருக்கு? நீ எதை பத்தி யோசிக்கிற? உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி காரியங்களை நினைக்கிறோமா? இல்ல அசுத்தமான காரியங்களை நினைக்கிறோமா?
சுத்தமான காரியங்களை நினைக்கிறவங்களா இருந்தா, செய்யறவங்களா இருந்தா, தேவனை தரிசிக்கிறவங்களா இருக்கும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். 2 பிள்ளை சண்டை போட்டா 3வது பிள்ளை என்ன செய்வீங்க? நல்லா இங்கிட்டு அங்கிட்டு கோல் மூட்டி இன்னும் கொஞ்சம் பெருசியா சண்டை ஆக்கி விட்டுறீங்க. அது நல்ல விஷயமா? 2 பேர் சண்டை போட்டா என்ன செய்யணும்? உன்னை பத்தி அவர் சொல்லவே இல்லையே, அவர் ரொம்ப நல்லவர், உடைய ரொம்ப நேசிக்கிறா, அப்படி சொல்லி பாருங்க. நீங்க தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நம்ம ரைட்டே செஞ்சுட்டு இருந்தா எல்லாரும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உலகம் அப்படி கிடையாது. நிறைய கல்லெறி விழுகும். கனியுள்ள மரம் தான் கல்லெறிப்படும். அப்படி கல்லெறிப்படும் பொழுது நான் தோத்து போயிட்டேன்னு அர்த்தமா? கிடையாது. பரலோக ராஜ்யம் என்னுடையதுன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? இதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தா பாக்கிய வசனங்கள். அப்ப கனியுள்ள மரமா நான் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? அதையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. சரியா? இந்த ஆவியின் கனிகள் 9. இதை மனப்பாடமா ஒரு நேரம் இன்னைக்கு இன்டர்வல்லையோ நாளைக்கு இன்டர்வல்லையோ என்கிட்ட வந்து சொல்லணும். யார் மனப்பாடமா சொல்ல போறீங்கன்னு பார்க்க போறேன். அதே மாதிரி பாக்கிய வசனங்கள் 8 அதையும் மனப்பாடம் பண்ணி என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா இன்டர்வல்ல சும்மா லஞ்ச் டைம்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிஃப்ட் கொடுக்கப்படும். சரியா? ஜோம் பண்ணலாமா? ஓடி மறைந்து விடும் கனவுகள் 1000 மனதார கண்டனி நினைவுகளாகியே மறைந்திடுமே. கனவுகள் 1000 மனதார கண்டனி நினைவுகளாகியே மறைந்திடுமே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்து விடும். துளி துளி சாரலும் பெருவெள்ளமாகும், தனித்தனியாகவே சேர்ந்து விடும். இளைப்பாறும் நாட்களும் விரைவாக வந்திடும், கரை சேரும் முன்னே நினைத்திடுவாய். இளைப்பாறும் நாட்களும் விரைவாக வந்திடும், கரை சேரும் முன்னே நினைத்திடுவாய். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்து விடும். எங்கள் அன்புள்ள தகப்பனே, நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. எங்கள் இருதயத்துல ஆண்டவரே நாங்கள் உண்மை சுமந்தவர்களாக, உண்மை காண்பிக்கிறவர்களாக, சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க கிருபை தாரும் அப்பா. எங்கள் இருதயத்தை வசனங்களால் நிரப்ப எங்களுக்கு ஞானத்தை தாரும். உடைய ஆவியினால் நிரப்ப எங்களுக்கு ஞானத்தை தாரும். உடைய கனிகளினால் நிரப்ப, உடைய வரங்களினால் நிரப்ப எங்களுக்கு ஞானத்தை தாரும் அப்பா. நல்ல காரியங்களே சிந்திக்க, நல்ல காரியங்களிலே செயல்பட ஆண்டவரே எல்லாம் நாங்கள் செய்யற ஒவ்வொரு காரியமும் உம்முடைய பார்வையில் பிரீதியாய் இருக்கும்படியாக நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ காரியங்கள் உலகத்துல கேள்விப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே என்னுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது ஆண்டவரே. என் தேவன் வர தாமதிக்கும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடாதபடிக்கு எங்களுடைய தேவனுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய், உம்மை சந்திக்க ஆயத்தப்பட்டவர்களாய், அழகான மனவாட்டிகளாய், புத்தியுள்ள மனவாட்டிகளாய், உமக்கென்று நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருக்க கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உண்மையே நினைத்து கொண்டு நல்ல காரியங்களே செய்து நல்ல காரியங்களில் ஈடுபட்டு உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எங்களை வழிநடத்தி செல்கிற எங்களுடைய தாளாளர், தலைமை ஆசிரியர், எங்களுடைய ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் கரத்துல கொடுக்கிறோம். இந்த கேம்பஸ்ல பணிபுரிகிற ஆஃபீஸ் ஸ்டாஃப், கிரவுண்ட் ஸ்டாஃப் எல்லாரையும் கரத்துல கொடுக்கிறோம். இந்த வளாகம் முழுவதும் பரிசுத்த பிரசன்னம் நிரம்பி இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்க எங்களுக்கு முன் சென்று நடந்தவர்கள் நடந்த வழிகளிலே பரிசுத்தமாய், உண்மையாய், சாட்சியாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.